மாணிக்கநேரியில தான் வரப்போது நம்ம ராம்நாத் ஏர்போர்ட் அப்படின்னு மத்திய அரசு இன்னைக்கு வந்து ஒப்புதல் தெரிவிச்சுட்டாங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியிட்டுட்டாங்க. ஸோ போன வருஷம் மொத்தம்னா பட்ஜெட் நிதியாண்டுல ராமேஸ்வரம் சுற்றுலா பயணிகளை கவர்றதுக்காக நம்ம ராமநாதபுரத்தில் விமான நிலையம் வேணும்னு தமிழக அரசு வந்து ஒரு பட்ஜெட் அறிக்கை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட அதை தாண்டி ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு விமான நிலையம் அமைக்கணும்னு சொல்லி எல்லா வேலைகளும் ஆரம்பிச்சாங்க. ராமேஸ்வரத்தில் வச்சோம்னா பார்த்தோம்னா அது வந்து கடல் பக்கம் ஒரு பக்கம் இருக்கிறனாலவும் நாட்டோட ஒரு எல்லை பகுதியாக இருக்கிறனால ராமேஸ்வரத்தில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதற்கு பிறகு இந்த விமான நிலையம் எங்கே வைக்கலாம் அப்படின்னு தேடும் போது நம்ம கும்பரம் அப்படி இல்லைன்னா நம்ம கீழக்கரைக்கு பக்கத்தில் உள்ள மாணிக்கநேரி இந்த 2 இடத்த தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மாநில அரசு வந்து மத்திய அரசுக்கு வந்து பரிந்துரை பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல வந்து ஏர்போர்ட் கட்டி கொடுங்க அப்படின்னு. ஸோ அதற்கடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய மாவட்ட வருவாய்த்துறை அதுக்கப்புறம் டிட்கோ நிறுவனம் 2 பேர் சேர்ந்து கும்பரத்திலையும் மாணிக்கநேரிலையும் கள ஆய்வு பண்றாங்க. ஸோ கள ஆய்வும் போது மாணிக்கநேரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 ஏக்கருக்கு மேல வந்து ஒரு கருவேல காட்டு பகுதி உள்ள மரமா இருக்கிறனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அதே நேரத்தில் கும்பரத்தில் எடுக்கும்போது பார்த்தோம்னா நம்மளுடைய மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு விவசாய பூமி இருக்கிறது அங்கே சரியா வராது அப்படிங்கிற காரணத்தினால ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சு. கும்பர மக்கள் இதற்காண்டி போராட்டம் கூட பண்ணியிருந்தாங்க. அந்த நேரத்தில் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் இங்கே வந்து கிடையாது மாணிக்கநேரியில் ஏர்போர்ட் வருதுங்கிற உறுதி அளிச்சிருந்தாங்க. ஸோ அதை முன்னிட்டு கும்பரத்தில் வந்து இப்போ ஏர்போர்ட் அதை நிப்பாட்டிட்டு இப்போ அந்த மாணிக்கநேரியில் கள ஆய்வுகள் எல்லாமே சிறப்பாக முடிச்சுட்டாங்க. ஸோ கலவை முடிச்சதுக்கு அப்புறம் மத்திய அரசுகிட்ட இந்த இடத்துல நீங்க கட்டி தரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை தாண்டி மத்திய அரசோட ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து OLS அப்படின்னு சொல்றாங்க, அதாவது அப்டாக்கல் லிமிடேஷன் சர்ஃபேஸ். அதாவது இந்த இடத்துல ஒரு விமான நிலையம் வச்சுட்டாங்கன்னா விமான நிலையம் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கும் லேண்டிங் ஆகிறதுக்கும் இந்த இடங்களை சுற்றி உயரமான இடங்கள் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க, சோதனை பண்ணுவாங்க. அப்படி எல்லா சோதனைகளும் முடிஞ்சுட்டா இந்த நேரத்தில் வந்து பார்த்தோம்னா அப்படி உயரமான இடங்கள் எதுவுமே நம்ம கண்ணு கட்டின தூரத்துக்கு வரைக்கும் இல்லை. ஸோ அந்த ஒரு டெஸ்டிங் நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடுவோம். அப்படி நம்ம பார்க்கும்போது மாணிக்கநேரியில கம்பல்சரி ஏர்போர்ட் வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்தியா இந்த தமிழகத்தில் ஒரு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே அதற்கான வேலைகள் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. அப்போ ஒருவேளை பூமி பூஜை பண்ணி இந்த மாணிக்கநேரி அந்த கருவேலம் காட்டு போகுது இன்னும் கொஞ்சம் நாள்ல ஒரு விமான நிலையம் மாற போகுதுங்கிறது கண்டிப்பா உறுதி செய்யப்பட வேண்டிய விஷயம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய சிக்கலா இருக்கட்டும் ஏர்வாடியா இருக்கட்டும் இந்த மாதிரி பகுதிகள் வந்து இன்னுமே ராமநாட்டில் பின்னடைவுலேயே இருக்கு. விமான நிலையம் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அது பெரிய அளவில் வளர்ச்சி பெறும் சொல்ல முடியும். இந்த இடங்கள்ல சாத்தியக்கூறுகளை தாண்டி என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடங்கள் முழுவதும் அந்த காலத்துல ஒரு ஆற்றுப்படுகையில் இருந்தனால தண்ணீருங்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சுத்தமான நீர் இதுக்கு அடியிலே கிடைக்கும். அதே மாதிரி இந்த சாலை வந்து நம்மளுக்கு உத்தரவு சுமையில இருந்து சத்திரக்குடி பரமக்குடியெல்லாம் கனெக்ட் பண்றதுனால சாலை வசதிகள் ரொம்ப எளிதாகவே இருக்கும். இதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு பெரியான சாலைகள் இருக்கு. அதே மாதிரி மின்சார வசதிகளுக்கு பெரிய பெரிய டவர்ஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே போட்டிருக்கிறதுனால மாணிக்கநேரி இடத்துல தான் சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே இதோட வேலைகள் எல்லாமே ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளுடைய மாணிக்கநேரி ஏர்போர்ட் கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ராமநாதபுரம் பெரு வளர்ச்சி அடையும். இந்த ஒரு காலையில முன்னாடி பண்ணும்போது போன வருடங்கள்ல இந்த மாதிரி வரப்போகுது டிசம்பர் மாசத்துல அப்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனா 2026 ஜனவரி 30 இந்த அப்டேட் வந்திருக்கிறது வரவேற்கத்தக்கது. இதே மாதிரி நம்ம ராமநாதபுரத்துல நம்ம சொல்லியிருந்த மாதிரி ஏர்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் மிகவும் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ராமநாதபுரத்துல ஒரு உலகத்தரம் வாய்ந்த துறைமுகம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது பேச்சுவாக்கில் போய்கிட்டு இருக்கு. இதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு பார்த்தோம்னா அந்த காலத்துல நம்ம சேதுபதி மன்னர்கள் காலத்திலேயே நிறைய கடல் கலந்து வாலிபங்கள் பண்ணனால அந்த கடல்வாளிகள் தலங்கள் எல்லாமே இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ராமநாதபுரம் மக்களுக்கு அடுத்த அப்டேட் அப்படின்னா இந்த ஏர்போர்ட் கண்டிப்பா வந்துடும். இதுக்கு அடுத்த அப்டேட் உலகத்தரம் வாய்ந்த ஒரு துறைமுகம் நம்ம ராமநாதபுரம் மக்கள் வரப்போது. ஒரு பக்கம் தொழில் வளர்ச்சி பெருகும், விவசாயம் ஆல்ரெடி நம்மளுக்கு நம்ம தான் முதலிடம் சொல்லிட்டு மத்திய அரசு இப்போ வந்து டெல்டாவோட தரவரிசையில் நமக்கு முதலிடம் கொடுத்துருக்காங்க. வளர்ச்சி அடைந்த ஏர்போர்ட் வரப்போது. இந்த மாதிரி நிறைய வந்து தமிழகத்தின் முன்மாதிரியான ஒரு மாவட்டமா நம்ம ராமநாதபுரம் நம்ம எல்லாரும் பெருமை கொள்ள வேண்டிய ஒரு தருணம். இந்த ஒரு தருணத்தில் சிறப்பான முறையில் கேமரா எடுத்துட்டு இருக்க நண்பர் சரத் அவர்களுக்கும் நன்றி. வணக்கம். கௌதம் குணசேகரன்.